எல்லாம் வல்ல இறைவன் எந்த விதமான சிரமத்தையும் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப இலகுவாக இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக நமக்கு இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த மார்க்கம் ரொம்ப எளிமையானது, இதுல சிரமமே இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரையிலும், இதனுடைய கோட்பாடு வழிமுறைகளை பொறுத்த வரையிலுமே இதுல எந்த விதமான சிரமமும் இல்லை. ஆனா இன்னைக்கு மார்க்கத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்தினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, இதனுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழக்கூடிய நம் மக்களே இதை ரொம்ப சிரமமாக கருதுவதை நம்ம பார்க்கணும். இந்த இஸ்லாத்தினுடைய அந்த கோட்பாடினுடைய வழிமுறைகள்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்ல பின்பற்றி வாழ்வது ரொம்ப சிரமமானது, அதை எப்படி பின்பற்றுவதுன்னு தெரியல என்பதாக நாம் இதை சிரமமாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை ரொம்ப எளிமையானது என்பதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வது இபாதத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இபாதத் என்பதுல தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத் இருக்குது, நாம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தால் செய்யக்கூடிய ஹஜ் இருக்குது. இந்த கடமைகள்லாம் இபாதத் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மார்க்கம், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதும் ஒரு இபாதத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று உங்களுக்கு இடையில நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மாராயம் சொல்லிக் கொள்வதும் ஒரு இபாதத் என்பதாக சொல்றாங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய சகோதரிடத்துல அவர் அல்லது அவர் உங்களிடத்துல நீங்கள் இருவர் சந்திக்கும் பொழுது, அந்த சந்திப்பின் போது நீங்க நம்ம எவ்வளவோ பேசுவோம். ஒருவரை நாம சந்திக்கும் பொழுது அவருக்கு நமக்கு எவ்வளவோ பேச்சுகள் நடக்கும். அந்த பேசக்கூடிய அந்த பேச்சில நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, நன்மாராயம் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசினாலும் சரி, பொருளாதாரங்களை பற்றி பேசினாலும் சரி, தொழில் சம்பந்தமாக பேசினாலும் சரி, குடும்ப விஷயமாக பேசினாலும் சரி, என்ன செய்யுங்க, நன்மாராயமாக நல்லதை பேசிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, நீங்கள் நல்லதை பேசுங்கள், உங்களுக்குள் நீங்கள் நன்மாராயம் கூடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைவானதாக இல்லை, எல்லாத்தையுமே அல்லாஹ் கண்காணிக்கிறான். இபாதத் ஒரு தன்னுடைய அடியான் இபாதத் செய்வதை மட்டும் என்ன செய்யல, அல்லாஹ் கண்காணிக்கல, ஒரு அடியானுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்துல எதுவுமே மறைவானதாக இல்லை, அல்லாஹ்விடத்துல எதையுமே மறைக்கவும் முடியாது. அவனிடத்துல நாம் செய்த காரியங்களை நாளை வறுமை நாளில மறுக்கவும் முடியாது. ஏன் அல்லாஹ் நான் இதை செய்யவே இல்லை என்பதாக